மக்களே வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்ஸஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃபேவரட் யூடியூபர்ஸை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். அதாவது எந்த காரணத்துக்காக இவங்களை பிடிக்குதுன்ற மாதிரி இது. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை பற்றி பேசலாம்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து மொக்க கமெண்ட்ரி அப்படின்ற அந்த மனுஷன் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் அந்த மனுஷன்ட்டு இருக்கிற டெடிக்கேஷன் அண்ட் வெறும் வாய்ஸை வச்சு அவ்வளோ ஆடியன்ஸை கேப்சர் பண்ணிருக்காருன்ற ஒரு தனி ரெஸ்பெக்ட். அது மட்டுமே இல்லாமல் ஏகப்பட்ட சேனல்லாம் வச்சுருக்காருன்னு சொல்லி அந்த தமிழ் கேமிங் அவர் கூட ஒரு சின்ன பாட்காஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அந்த வீடியோவில் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் 8th படிக்கிறதுலேருந்து இந்த மொக்க கமெண்ட்ரி அப்படின்ற அந்த சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இவருக்கு வந்து இது வரைக்கும் எடிட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வரைக்குமே ஃபேஸ் ரிவீல் பண்ணது கிடையாது. இத்தனைக்கும் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தார். மொக்க கமெண்ட்ரி அப்படின்ற அந்த சேனலில் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 வீடியோ வந்துடும். அண்ட் மொக்க கமெண்ட்ரி 2ல் கேமிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கேம் பிளே லைவ் வேறு நைட்டு போடுவார். அண்ட் எம்சி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி அதில் சின்ன சின்ன குட்டி ஹாலிவுட் இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா அன்சைன்டுன்றது அது டோட்டலாக இது ஹாலிவுட்டுன்ற ஜேர்னரை ஃபுல்லாக தாண்டி ஒரு ஃபிசிக்ஸ் அண்டு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் ரிலேட்டட் ஒரு விஷயம். ஸோ அதுலேயுமே அவ்வளோ கான்செப்டு 5th டைமென்ஷன் சொல்லி ஒரு அந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த டைம் பற்றின ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு சிம்பிளாக புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு புரிய வச்சுருப்பாரு. ஸோ அதில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் அந்த பாட்காஸ்ட்டை சொன்னது என்னென்னா, இன்னும் 2 சேனலை மெயின்டைன் பண்ணுறேன், பட் அது மொக்க கமெண்ட்ரின்ற அந்த பேர் ஐடென்டிட்டி இல்லாமல் அதை வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அண்ட் அந்த சேனலில் ஒரு சேனல் வந்து மேபி அந்த வாட் அபவுட் இன்று அப்படின்ற அந்த சேனலாக இருக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நிறைய தடவை அந்த வாய்ஸ் வந்து சிங்காக வர மாதிரி இருக்கும். இன்னொரு சேனல் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனான ஒரு மனுஷன். ஸோ இந்த மனுஷனை பற்றி பேசணும் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட் யூடியூபர். எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட்டு பழகின ஒரு யூடியூபர் இவர் தான். அண்ட் இவரோட டெடிக்கேஷன் அண்ட் ஒர்க்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இவருடைய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும். 8th ஆரம்பித்த ஜேர்னி இன்னமும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்போக்கப்போ ஒரு சில வீடியோஸ் மிஸ் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ எல்லாமே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா A2D சேனல். அண்ட் இவரை வந்து ரீசெண்டாக தான் இப்போலாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன். ரீசன்ட் மீன்ஸ் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் இவர் வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன தான் இப்போ வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அண்ட் இவர் மேலே நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, எனக்கு பர்சனலாக இவர் வந்து எஜுகேஷ்னல் லெவலாகவுமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாருன்றதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இந்த பிசி ரிலேட்டடான ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் டேர்ம்ஸ் இந்த டெக்னாலஜி வைஸ் எந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக ஒரு கண்டென்ட்டை கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு ஜாலியாக கொண்டு போகிற கேரக்டர். எடிட்டிங் வைஸாக இருக்கட்டும், அது இந்த வீடியோடைய குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த க்ரோ அப் கண்டிப்பாக தெரியும். பழைய வீடியோக்கும் இப்போ கம்பேர் பண்ணும்போதும் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறாங்கன்னா ஸோ அதை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ எனக்கு ஓவராலாகவுமே அந்த சேனலில் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதில் எல்லாருடைய அந்த கண்டென்ட் டெலிவரிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் வைஸாக நிறைய விஷயங்களை வந்து சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கும் போது அது நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஸ்டாக் மார்க்கெட் இதை பார்த்துன்னு ஒரு புரிதலையுமே கொடுத்துருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த யூடியூபரில் இவர் ஒருத்தவர். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனல். ஸோ இவருமே கண்டென்ட் அவ்வளோ டெலிவராக பக்காவாக சொல்லியிருப்பார். அதாவது பெருசாக அந்த உழப்பல் இதெல்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த இதை கன்வே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அழகாக சொல்லியிருப்பார். அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். எனக்கு ரீசெண்டாக அதாவது A2D அந்த சேனல் எந்த டைம்லைனில் பார்க்க ஆரம்பிச்சனோ அந்த டைம்லைன் மாதிரியே தான் இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுமே பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கண்டென்ட் வைஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அழகாக அந்த கண்டென்ட்டை சொல்லி டெலிவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவருடைய அந்த பையிங் ஃபேக்ட் சேனலாக இருக்கட்டும், அதுலேயுமே அந்த ஹெல்த்தை பார்த்துன்னு நிறைய விஷயங்களுமே சொல்லியிருப்பார். ஸோ ஓவராலாகவுமே இவருடைய ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எனக்கும் ஃபேவரட் யூடியூபர்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார என்னாட்டி அடக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து ரெகுலர் வீடியோஸை வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக. ஏன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க. இவங்க இப்போ சொன்னவங்க இல்லாமல் விஜய் சித்து விலாக்ஸ் அண்ட் பரிதாபங்கள் எல்லாருமே அவங்களுடைய அந்த ஃபன்னி கண்டென்ட்டுக்காகவே நிறைய இதை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிருக்கேன். சிவபர்ணி அந்த சேனல் அவருடைய கண்டென்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக அவருடைய வீடியோஸை தான் இப்போ தான் ரீசெண்டாக பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அந்த கண்டென்ட் டெக் வைஸாகவுமே சரி அண்ட் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை இன்னும் முழுசாக நான் பார்த்து முடிக்கல. ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோஸ்லேயே என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமங்கிஸ் அந்த சேனலுமே இப்போ ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. ஏன்னா அவர் முன்னாடியே இருக்கிறாரு, பழைய யூடியூபர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அவர் பற்றின எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வைஸாகவே எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு சில நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீடியோஸ்லாம் அந்த
காஸ்மிக் சினிமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அந்த மூவி ரிவ்யூ பண்ணியிருப்பார். அண்ட் டெக் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். அந்த ஆப்பில் எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது அண்ட் எந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன்ஸோட அட்வைசர்ஸ் கலந்த ஒரு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரீசெண்டாக பார்த்ததில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபரில் இவர் ஒருத்தர். இவரோட கண்டென்ட் டெலிவரி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த கண்டென்ட்டை சொல்லியிருப்பார். பெருசாக அந்த எடிட்டிங்லாம் எதுவுமே இல்லாமல். நான் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் அப்படின்ற அந்த யூடியூப் சேனலில் ஒரு சில வீடியோஸ் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் அவ்வளோ பயங்கரமாக செஞ்சுருக்கிறாங்க. அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே குறை சொல்கிற அளவுக்கே இல்லை. அண்ட் கண்டென்ட் டெலிவரியே கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நாள் எடுத்து அந்த எந்த கண்டென்ட்டை பற்றி பேச போகிறோமோ அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில நாட்கள் ஒரு சில வீடியோஸ்லேயே அவங்க என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. மெட்டா மங்கீஸ் அந்த சேனலாக இருக்கட்டும் அண்டு லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் சொல்லி இருக்கிற அந்த சேனலாக இருக்கட்டும். ஸோ இதில் நிறைய கண்டென்ட் ரிலேட்டடான அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் அவ்வளோ கொட்டி கிடக்குது. மெட்டா மங்கீஸ் சேனல் அவருடைய சேனலாக இருக்கட்டும் அண்ட் இப்போ லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள். ஸோ இவங்களுடைய வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பிச்சதாட்டி பெருசாக அந்த வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் ஒரு சில வீடியோலேயே என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருக்கிற வீடியோஸும் பார்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ அண்ட் அதை தொடர்ந்து ஜேகே அவராக இருக்கட்டும் அண்ட் ஃப்ளிப் அந்த சேனலாக இருக்கட்டும், குருபாய் சேனலாக இருக்கட்டும். ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்குமே ஒரு தனி யூனிக்னஸ் அண்ட் ஒரு வே ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அந்த கண்டென்ட் டெலிவரிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தவங்க டிஃபர் ஆகிறாங்க. நான் இன்னும் ஏகப்பட்ட யூடியூபர்ஸை வந்து நான் பார்க்க வேண்டியிருக்குது அண்ட் நிறையா விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்குது. ஸோ ஒருத்தவங்கள்ட்டேருந்துமே ஒரு விஷயங்களை கற்றுக்க முடியுன்றப்போ ஸோ அதை கற்றுக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு விஷயங்களை நல்லதாக சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறது நல்லது அப்படின்றத நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் பேசுகிறதுக்கு டைம் பார்த்தாது. ஏன்னா எல்லாருடைய கண்டென்ட்டுமே எனக்கு பிடிக்கும். எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதுன்றப்போ அதை கற்றுக்கிறது சம்திங் பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் எந்த யூடியூபர்லேருந்து என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.